வெல்கம் டு பிரிடாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் எக் கிரேவி. இது நம்ம சப்பாத்தி அதே மாதிரி சாதம் தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி. 10 நிமிஷம் கூட முட்டையை வேக வச்சிட்டோம்னா 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த கிரேவி பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா எக்கு 5, பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது 1 மீடியம் சைஸு, சின்ன வெங்காயம் ஒரு 6, வெள்ளைப்பூண்டு ஒரு துண்டு, இஞ்சி வெள்ளைப்பூண்டு ஒரு 6 பல் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, தக்காளி மீடியம் சைஸ் சின்னது, பச்சை மிளகா 6, கருவேப்பிலை, குருமிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், சோம்பு, மிளகுப்பொடி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா, தேங்காய் துருவனது ஒரு 1/2 கப், தேங்காய் எண்ணெயில் பண்ணுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முட்டையை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு இது வேகிறதுக்கான தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கல்லுப்பு போட்டுக்கலாம். ஏதாவது முட்டையில் ஏதாவது இதாக இருந்தாலும் இதாகிடும். அது மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூள். நான் எப்போவுமே வேக வைக்கும்போது கல்லுப்பும் மஞ்சளும் போடுவேன், போட்டுட்டு தான் வேக வைப்பேன். ஓகே, இதுக்கப்புறம் இது வேகட்டும். இன்னொரு பாத்திரத்தில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃப்ரை பேன் எடுத்துருக்கோம். அதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், ஜீரகம் 1/2 ஸ்பூன், குருமிளகு 1 ஸ்பூன். இது நல்லா ஃப்ரை ஆகணும். ரொம்ப ஃப்ரை ஆகி கருகருன்னு ஆயிடக்கூடாது, அப்போ டேஸ்ட்டு மாறிடும், பார்த்துக்கோங்க. தேங்காய் துருவனதை இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்போம். ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம். நான் காமிக்கிறேன் எந்த பழத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு. இது ஃப்ரை ஆகட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு துண்டு இஞ்சியும் வெள்ளைப்பூண்டு எடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகணும். அதே மாதிரி நல்லா ஃப்ரை ஆகியும் வரணும். ஓகே, பாருங்கள் லைட்டு கோல்டன் கலரில் இப்போ வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம மசாலா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவு, இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா மசாலா கருகிடுச்சுன்னா அப்போ டேஸ்ட்டு மாறிடும். அதனால் பார்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட்டு இந்த மசாலா ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நல்லா பாருங்கள் இந்த பாத்துக்கு ஃப்ரை ஆகி வரணும். இப்போ இதை எடுத்து தனியாக மாற்றி தான் அரைச்சி எடுத்துக்கணும். ஓகே, அதே பேனில் என்ன பண்ண போகிறோன்னா, 1 ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஊற்றிருந்தோம், அடுத்து 1 ஸ்பூன் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அப்போ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கோல்டன் கலரில் வரணும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ லைட்டாக வதங்கி வருது. இதில் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருந்தோம், ஒரு 6லேருந்து 7 வரை எடுத்துருந்தோம். அப்போ அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு ஒரு சின்ன ஸ்வீட்டு இது இருக்கும். இது சின்ன வெங்காயத்துக்கு கொஞ்சம் காரத்தன்மை இருக்குது, அதில் 2 ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 எண்ணம், அது 2ஆக கீறி இருக்கலாம். காரத்தை பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. 4லேருந்து 5 வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு கோல்டன் கலர் டிரான்ஸ்பரண்டாக ஒரு கோல்டன் கலரில் வரணும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் சின்ன தக்காளி எடுத்துருந்தோம், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது இது சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு. இது நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓகே, இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, தேங்காய், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, மசாலா, குருமிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம்லாம் போட்டு அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஜாரை கழுவுன தண்ணியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு
இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். இது கொதிக்கும் போது தான் இந்த மசாலா, இந்த பச்சை வாசனை, ஆல்ரெடி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தான் அரைச்சிருக்கோம். ஆனாலும் இன்னும் கூட அந்த தக்காளி இதோட அதெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு மசாலா மணம் போகணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இதில் ஒரு வேலையும் இல்லை, நமக்கு முட்டையை வேக போட்டிருந்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லா மசாலாவையும் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லா மசாலையும் ஃப்ரை பண்ணோம், அரைச்சி எடுத்துட்டோம், அவ்வளோதான். நம்ம மசாலா கிரேவி ரெடி. இப்போது அதே மாதிரி முட்டையை நம்ம வேக போட்டிருக்கோம் இல்லையா, ஓகே, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வதங்கிறது கொஞ்சம் தான் போட்டிருந்தோம், தேவையான உப்பு. பாருங்கள், நல்லா இப்போ கொதிச்சு வந்திருக்கு. நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, முட்டை நம்ம வெந்தது இல்லையா, அதை நல்லா தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துட்டு அதை 2ஆக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா ஆல்ரெடி கொதிச்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பகுதியாக 2ஆக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் அந்த மசாலா வந்து அந்த முட்டையில் இறங்கணும் நல்லா. அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் போதும். ஆல்ரெடி முட்டை வெந்திருக்கு, இல்லாட்டா உடஞ்சிரும். வெந்த முட்டை தான் இருந்தாலும் கருவெல்லாம் தனியாக வந்துடும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் ஆல், பை பாய்.